ஆட்டநாயகன் ராஜு அவர்கள். அதனைத் தொடர்ந்து தொடர் ஆட்டநாயகன் விருதினை பெற்றுச் செல்கிறார் விதுஷன் அவர்கள். அவரை விதுஷன் அவர்களை செல்கிறார்கள். அதனை தொடர்ந்து கோல்டன் கிளவ் விருதினை பெற்றுச் செல்கிறார் யாஷ் அவர்கள். அவரை அழைத்திருக்கிறோம். யாஷ் அவர்கள் கோல்டன் கிளவ் விருதினை பெற்றுச் செல்கிறார்கள். அதனை தொடர்ந்து கோல்டன் ரூட் விருதினை பெற்றுச் செல்கிறார்கள் ராஜு அவர்கள். அவரை மீண்டும் அழைக்கிறோம். அதில் ஒரு கோல்களை அவர்கள் இருக்கிறார்கள். இறுதிப் போட்டியினுடைய ஆட்டக்காரர் கோல்டன் சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரசன்னா அவர்கள் போட்டி 3, பிரசன்னா அவர்கள் போட்டி 4, கீதன் அவர்கள் போட்டி 5, அவர்கள் போட்டி 7, 98 சாயந்தன் அவர்கள் போட்டி 9, ஹரிஷ் அவர்கள் 99 ஹரிஷ் அவர்கள் 99 போட்டி 10, போட்டி 11, அரையிறுதிப் போட்டியினுடைய ஆட்டநாயகன் சுகிர்தன் அவர்கள். மூன்றாவது போட்டிக்கான ஆட்டநாயகன் கீதன் அவர்கள். முதலாவதாக விதுஷன் அவர்களை நான் முன்பதாக அழைத்து நிற்கின்றேன். இவர் பாடசாலை காலங்களிலே இலங்கைகளை விளையாடியிருந்தார். அவரை நாம் முன்பதாக அழைத்து நிற்கின்றோம். இதற்கான விருதினை இந்த நேரத்திலே எங்கள் மக்களுக்கான அடுத்ததாக பாடசாலை காலங்களிலே சயந்தன் அவர்களை நாங்கள் முன்பதாக அழைத்து நிற்கின்றோம். சயந்தனும் பாடசாலை காலங்களிலே இலங்கை உதயவந்தான் அணியில் பேருபடுத்தி அவர் விளையாடியிருந்தார். அவருக்கான கௌரவங்களையும் சுரேந்தர் அவர்களை கௌரவிப்பார். பரிசுகளை வழங்கினார் சுரேந்தருக்கு நாங்கள் நன்றி. தற்போது இவர் யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபலமான அணியான பாடிமீன் விளையாட்டு கழகத்தின் முன்கள வீரராக விளையாடி வருகிறார். தொடர்ந்து அவர் அணிகளில் பிரயோகப்படுத்தி விளையாடி இருக்கின்றார். படிக்கின்ற காலங்களிலே கல்லூரிக்கு பெருமை தந்த ஒருவராக வெற்றி கொள்கிறார். மற்றும் வடமாகாண அணியிலும் அவர் விளையாடி வருகிறார். பாடசாலை காலங்களிலே அணிக்கு பெருமை தேடி தந்த ஒரு வீரர். தற்போது யாழ்ப்பாணத்தில் பிரபல கழகமான பாடிமீன் விளையாட்டு கழகத்தின் நட்சத்திர வீரராக அவர் ஜொலித்து வருகிறார் என்பதை நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் பாடசாலை காலங்களிலே அநேகரை இலங்கை உதயபந்தாட்ட அணியில் அவர்கள் சேர்வதற்கு முக்கிய பெரும் பங்காளியாய் நிகழ்ந்தவர் இந்த சுரேன் சேர்றார். அவருக்கான இந்த விருதினை வழங்குமாறு மத்தியிற்கான தமிழ்டன் அவர்களை நான் முன்பதாக அழைத்து நிற்கின்றேன். அவர் வந்து சேருக்கான விருதை வழங்கி கௌரவிப்பார். 1999 பட்சிலே கமில்டன் விளையாடினவர். அந்த பட்ச்காரர் பெரும் பங்கு இந்த உதயபந்தாட்ட போட்டியிலே பெரும் பங்காற்றியவர்களாக திகழ்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். சுகிரன் சேரை நாங்கள் முன்பதாக அழைத்து நிற்கின்றேன். சுகிரன் சேரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். சேரை பற்றி படிக்கின்ற காலங்களிலே எங்களுடைய அத்லட்டிக் டீமை பெரும் பங்காக வழிநடத்தினவர். அநேகருக்கு பெரும் ஆசானாகி திகழ்ந்தவர். எங்களுக்கு கற்பித்த குரு அவர். நாங்கள் அவருக்கான கௌரவத்தை வழங்கி நிற்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் முன்பதாக அழைத்து நிற்கிறேன் ஜோய் ஆகாஷை நாங்கள் முன்பதாக அழைத்து நிற்கின்றேன். சேருக்கான கௌரவத்தை அவர் வழங்கி கௌரவிப்பார்.
அந்த டீமை வழி நடத்தினது எங்களுடைய சேர் தான். நாங்கள் சேருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கான கௌரவத்தை எங்கள் மத்தியிற்கான கனோயன் வந்து வழங்கி கௌரவித்தோம். சுவந்தன் சேர் என்றால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அப்படியா எங்களை சேர் வழி நடத்தினார். அந்த பழைய கண்டி மச்செல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது சேரை பார்த்தாதான். மூன்றாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார்கள். அணியினர். இந்த நிகழ்விலே எங்களுடைய பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம் எங்களோடு இணைந்து கொள்வதற்காக. மூன்றாம் இடத்தினை பெற்றிருக்கிறார்கள். 98 மாணவர்கள், பழைய மாணவர்கள் இந்த மூன்றாம் இடத்திற்கான வெற்றி கிண்ணத்தினை சுவீகரித்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான பதக்கங்களும் வெற்றி கிண்ணமும் தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. எங்களுடைய விருந்தினர்களினாலே அணி வீரர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோரும் இணைந்து உங்களுக்கான வெற்றி கிண்ணத்தையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் இடத்திற்கான வெற்றி கிண்ணத்தினை எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்கள் தற்பொழுது அந்த அணியினுடைய அணித்தலைவரிடம் கையளிப்பார்கள். அணி வீரர்களோடு இணைந்து அணித்தலைவரினை அந்த வெற்றி கிண்ணத்தை பெற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அணி வீரர்களோடு இணைந்து வந்து அந்த வெற்றி கிண்ணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அணி வீரர்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்ப கொஞ்சம் இருங்க. அப்ப நன்றி நன்றி. சுரேன் சார் மற்றும் ஸ்ரீதன் சார், நிஷாந்த் சார் அனைவரையும் இந்த விருந்தினர்களோடு இணைந்து இந்த வீரர்களுக்கான பதக்கங்களை வழங்கி இந்த கௌரவத்தில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரு? நிஷா. அவங்கள அங்கால விடு. சுரேன் சார், நிஷா அங்காளா. தற்பொழுது இந்த சுற்றுப் போட்டியினுடைய வெற்றி கேடயம் 2004ஆம் ஆண்டு அணியினுடைய அணித் தலைவரிடம் கையளிக்கப்படுகின்றது. அணித் தலைவர் இப்பொழுது வெற்றி கிண்ணத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அணி வீரர்களோடு இணைந்து புகைப்படம் தற்பொழுது எடுக்கப்பட இருக்கின்றது. தம்பியா இருக்கா? தம்பியா கீழே வரீங்களா? பானு பானு சைட் மூடில் ஹோட்டல்